கோட்டாங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த சிட்டிக்கு இன்னொரு பேர் உண்டு. கோச்சிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டாங்கிற பிளேஸ்ல நெறைய கோச்சிங் சென்டர்ஸ் உண்டு. இந்தியால இருக்கக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் கோச்சிங் குடுக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ் வந்து இங்க அதிகமா உண்டு. அதனால தான் இத வந்து கோச்சிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குமே அதில வந்து குவாலிஃபை ஆக முடியாது. ஏன்னா, இந்த இந்த எக்ஸாமினேஷன் நடத்துறதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ ஃபில்டர் பண்றதுக்கு தான். ஏன்னா, ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகும்போது, அங்க லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். இல்லன்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு போகும்போதும், அங்க லிமிட்டட் தேவை தான் இருக்கும். ஸோ, அந்த தேவைக்கு ஏத்துற மாதிரி தான் ஸ்டூடண்ட்ஸ ரெக்ரூட்மென்ட் பண்ணுவாங்க. ஸோ, ஒரு ஸ்டூடண்ட் எவ்வளவு தான் நல்லா படிச்சாலுமே சில நேரத்தில என்ன ஆகும்னா, வாய்ப்பு கிடைக்காது. இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேருந்துமே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணறதுக்காக இந்த கோட்டாங்கிற இடத்துக்கு போறாங்க. இங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருக்கும். யாரு ஃபர்ஸ்ட்டு வராங்கிற காம்படிஷன். ஸோ, அதனால இவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அ ஓவர் பிரஷர வந்து ஸ்டூடண்ட்ஸ் மேல திணிக்கிறாங்க. ஸோ, அந்த அகாடமிக் பிரஷர்னாலயும், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னாலயும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமுமே இந்த கோட்டாங்கிற இடத்துல ஸ்டூடண்ட்ஸோட சூசைட் வந்து அதிகமா நடக்குது. இந்த 2025 ஆரம்பிச்சு 5 மாசம் தான் ஆவுது. இன்னைக்கு வரைக்கும் 14 பேர் இங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த Facebook போஸ்ட்டு அங்க கோட்டால இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸோட சூசைட பத்தி தான் சொல்லுது.